ஆக்சிடென்ட், உயிரிழப்பு, இதை பத்தி எல்லாம் பேசினா அப்படியே தூக்கி போட்டு போயிடுவோம். யாராவது பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா அதை உட்காந்து ரசிச்சுட்டு அதுக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் போட்டு சூப்பர் வாவ்னு சொல்லிட்டு போற காலகட்டம் தான் டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு அந்த வீட்டில் தவிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேல்யூ. நேற்று நடந்த சம்பவம், பஸ் சேலம் டு ஈரோட, ஈரோடு டு சேலமா ஆக்சிடென்ட். மினி டோர் அண்டு ஃபேமிலியா வண்டியில வந்தவங்க அப்படி வண்டி மேல ஏறி மிதிச்சு சுக்குநூறாக்கிட்டு போயிடுச்சு. கவனக்குறைவு மற்றும் வண்டியோட தன்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே கான்ட்ரவர்சியாக பேச வேண்டாம். ஆனா இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம், இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம், போனை காதுல வச்சுட்டே வண்டி ஓட்டுற பழக்கம். டூ வீலா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், வேனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? மொத்த மக்களை ஒரு டிரைவருக்கு அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு சாரதின்னு பேரு. சாரதி அப்படின்னா தன்னை வந்து பாதுகாத்து கூட்டிட்டு போற ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நீங்க அதெல்லாம் பொருட்படுத்திட்டு தான் வண்டி ஓட்டுறீங்களா? சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு, விசாரணை வரும், அந்த உயிருக்கு இழப்பீடு தானே கொடுப்பீங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிற வரைக்கும் சம்பவங்கள் வெறும் செய்திகளா மட்டும்தான் எல்லாருக்கும் உணரப்படுகிறது. அதுக்காக எல்லார் வீட்லயும் சம்பவம் நடக்கணுமா? சொல்லுங்க. சரியான புரிதல் இருக்காது, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது. ஏன் அவேர்னஸ் வேணுமா? இதுக்கெல்லாமா உங்களுக்கு அவேர்னஸ் வேணும்? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்க? இன்னைக்கு இந்த மொபைலோட மோகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாருமே கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், பிரைவேட் பஸ்ஸா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் போன் காதுல வச்சுட்டு அழகா டிரைவ் பண்றீங்க. இது பெருமைக்குரிய விஷயமா? மத்தவங்க உயிரெல்லாம் உங்க கையில இருக்கே. சொல்லுங்க. மத்தவங்க உயிரெல்லாம் உங்க கையில இருக்கு. அதனால டிரைவிங் உங்களுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மத்தவங்க உயிர் உங்க கையில பாதுகாப்பா இருக்கணுங்கிற விஷயம் இருக்கு. அதை நீங்க பாதுகாத்துக்கோங்க. சிங்கிளா போற வண்டியில போறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், ரொம்ப பேர் காதுல மொபைல் வச்சுட்டு தான் போறீங்க. இப்படியே வச்சுட்டே போறீங்க. வித்தின் செகண்ட் தட்டி விட்டா நம்ம சோழி முடிஞ்சு. நல்லா கேட்டுக்கோங்க, தட்டி விட்டா நம்ம சோழி முடிஞ்சு. இன்னொரு விஷயம், இறப்பு சீக்கிரம் நம்ம விழுந்தவன செத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. 2 நாள் எடுத்துட்டு 3 நாள் மாடை போட்டு போயிடுவாங்க. ஆனா படுத்த படிக்க மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, லைஃப்ல வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவத்துக்கு உங்க குடும்பமே சீரழியும். அதனால சிந்திச்சு கொஞ்சம் யோசனையா செயல்படுங்க ப்ளீஸ்.